வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சாரம் செய்வாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் புதனுடைய சேர்க்கை என்பது இருக்கும். அது தவிர ராசியில் கேதுவனுடைய சஞ்சாரம் எப்போ போல் இருக்குது, சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறதும் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பானது அவங்களுக்கு ஒரு மன கிளைப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு விதமான லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. எல்லாத்துலேயுமே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய வேலையை அப்புறம் பார்க்கலாம், சும்மா ஓயாமல் வேலை செஞ்சு இல்லை ஓயாமல் யோசித்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே அதிகமாக ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அவங்க கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகம் காட்டி வருவாங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாந்தமாக பொறுமையாக செயல்படக்கூடிய குணம் என்பது அதிகரிக்கும். அதாவது எதுலேயுமே எதிர்நீச்சல் போடக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்காது. எல்லாத்துலேயுமே போகிற போக்கில் அந்த போக்கின் இயல்புக்கு தகுந்த மாதிரி இசைந்து கொடுத்து செயல்பட்டுட்டு வருவீங்க. அதனால் ரொம்ப உங்களுடைய மனம் மாறுதெல்லாம் பார்த்திங்கன்னா டைட் ஆகாது. அதனால் இந்த மாதம் பெரும்பாலும் என்ன நடந்தாலும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வருவீங்க. உங்களுடைய மனமும் ஒரு விதமான அமைதியை தேடி நகரும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு விஷயங்களை நோக்கி நகருவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா அமைதிக்காக ஆன்மீக விஷயங்களை நோக்கி நகருவாங்க. அதே நேரம் சிம்மராசிக்காரங்க எதையுமே செய்ய மாட்டாங்க, அவங்க சும்மாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. காரியம் பார்க்கல போய்கிட்டு இருக்கும், அவங்க பார்க்கல போய்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் அறக்க பறக்க செயல்படக்கூடிய நிலைகள்லாம் இருந்து வந்திருக்கும். இந்த மாதம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வித ரிலாக்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் இன்னும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியிட பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசித்து செயல்பட்டு வருவாங்க. அல்லது சிலருக்கெல்லாம் வாண்டடாகவே தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் ஏற்படலாம். அதே போல் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தனக்கும் சரி தன் குடும்ப ரீதியான விஷயங்களுக்கும் சரி செலவு செய்கிறதுல எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க. சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வரவுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட யோசிக்க மாட்டாங்க.
நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நாம் தானே செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க நிறைய செலவுகளை செஞ்சுட்டு வருவாங்க. சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டும் இந்த மாதம் வருவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த தேவைக்கு ஏற்ப சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் அதிகரிக்கவே செய்யும். குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிற இந்த மாதம் கொஞ்சம் குறைவு தான். அதாவது எல்லாத்தையும் தூக்கி தலைமையில் போட்டுக்கிற விஷயம் அப்படிங்கிற இந்த மாதம் இருக்காது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா பெருசாக முன்னாடி இருந்த அளவுக்கெல்லாம் அந்த சலசலப்புகள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் ஒரு அனுசரணையான நிலைகளுக்குள்ளே எல்லாமே போய்கிட்டு இருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கச்சிதமாகத்தான் இருக்குது. அதே போல் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற நிலைகளில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், இது போன்ற விஷயங்கள், காரியங்கள் ஒரு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கு, ராசியிலே ராகுகேதுக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான நிலைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும். சில விஷயங்கள் ரொம்ப சந்தேகமாக தான் பார்த்துக்கிட்டு வருவீங்க. செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் தயக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இந்த சுப விசேஷங்களுடைய தன்மை அப்படிங்கிறது அமைஞ்சு வருது. ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. திருமண வாழ்க்கை, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், காரணங்கள் இதெல்லாமே கூட சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை காட்டியும் வருவாங்க. அதே நேரம் இந்த அன்பு, பாசம், நேசம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளோடு சேர்ந்து மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. அதே போல் குழந்தைகள் வகையில் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் எல்லாமே தேவைக்கேற்ப அந்த விஷயங்கள் அமையக்கூடிய நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே அனுசரணையான நிலைகளில் இருந்துக்கிட்டு வருது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பரவாயில்ல, பெருசாக தொல்லைகள் இல்லை. விபரீத யோகா அமைப்புகளில் இந்த விஷயங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மாதத்தின் முற்பகுதியில் இந்த விஷயங்கள் எப்படியோ எல்லாத்தையும் செயல்படுத்தி வைப்பாங்க. மாணவர்கள் கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் காரியவாதிகளாக செயல்பட்டு வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் ரிஸ்க் எடுத்து மாணவர்கள் அதை ஜெயித்துட்டு வருவாங்க. மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே உழைப்புகள் வீண் போகலை அப்படிங்கிற நிலைகள் இந்த மாதம் செயல்பட்டு வரும். அதனால் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான வகையிலே அமைஞ்சிருக்கு. அப்புறம் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஃபன் மோடில் மட்டுமே இருப்பாங்கங்கிறது கிடையாது. காரியத்திலும் புரியாக தான் இருப்பாங்க. வேலைப்பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும். அவங்களுடைய விஷயங்களில் கவனமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த மாதம் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லையும் சிறப்பாகவே செயல்பட்டு வருவாங்க. சிலருக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே அமையும். கெரியர் ரிலேட்டடாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். சமீப காலத்தில் கடந்த 1-2 மாதங்களாக சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். பட் இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு ரிலாக்ஸ் மோடு செயல்பட்டு வருவீங்க. ஆனால் உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே அமையுது. அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். கெரியர் ரிலேட்டடாகவும் இந்த விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பொருள் வரவு அப்படிங்கிறது நார்மலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கைக்கிட்டா கனியாகவே போய்கிட்டே இருக்குது. பட் இந்த மாத அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் பண வரவுகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பண பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிச்சுப்பீங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், விபரீத யோகா அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது. பல மாதங்கள் கழித்து இந்த மாதம் ஒரு அமைதியான, சுமூகமான அமைப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.